இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எது கைசு இப்படி தரையில் வந்து படுத்துட்டு இருக்க? போ, எந்திரிச்சு போய் பெட்ல படு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்வாங்க. ஏன் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்றதில்ல தெரியுமா அருண்? புருஷன் மண்ணாகிறதும் பொண்ணாகிறதும் கடவுள் கையில இல்ல, அவன் தாலி கட்டின பொண்டாட்டி கையில தான் இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா எப்படிப்பட்ட ஆம்பளையையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்துருவா. அதனாலதான் பொறுப்பில்லாம இருக்கிற ஆம்பளைய கூட கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வந்துரும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்வாங்க. தப்பே பண்ணாதவன் மனுஷன் இல்ல அருண், அவன் கடவுள். ஆனா பண்ண தப்ப உணர்ந்து அதுக்காக வருத்தப்படுறவன் நேர்மையான மனுஷன். வெக்கப்படுறதோட நிறுத்திக்காம தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறவன் அவன் தைரியமான ஆம்பளை. இப்ப நீ நேர்மையான மனுஷன், தைரியமான ஆம்பளை, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க. இதை விட வேற என்ன தகுதி வேணும் அருண்? என் மனசுல கோவம் இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிற மாட்டேன் அருண். ஆரம்பத்துல நீ என்னை வெறுத்து ஒதுக்கும் போது கூட நான் உன் கூட வாழ்ந்தே தீருவேன்னு உறுதியா நின்ன. ஆனா இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ என் மேல உயிரா இருக்கும் போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் அருண்? என்ன பார்த்து சொல்ல, எனக்கு கணவனா இருக்க உனக்கு தகுதி இல்லையா? அத முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல அருண், நான். இப்ப சொல்ற, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கணவன், நான் தான் உன் மனைவி. தான் தம்பியோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி மீட்டு கொடுத்த ஆதிக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கண்ணெதிரிலே அவன் பொண்டாட்டியும் இருக்கா. இருந்தாலும் அவனால குடும்ப வாழ்க்கை வாழ முடியல. அதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கா கிலா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கிலா. ஏதோ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னியே, அது என்ன முடிவு? இனிமே ஆதி மித்ரா கல்யாணத்தை தள்ளி போட வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நானே 2-3 முகூர்த்தம் பார்த்து வச்சிருக்கேன். அதுல ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஆதி மித்ரா கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்காக தான் கல்யாண மண்டபம் பார்த்துட்டு இருக்கேன். அகிலா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி அவசரமான முடிவெல்லாம் எடுக்கிற? ஏங்க, நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவே லேட்டான முடிவுன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவசர முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அகிலா, இதுல குற்ற உணர்ச்சிக்கெல்லாம் இடமே இல்ல. நாம ஒன்னும் ஆதிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம இல்லையே. ஒண்ணுக்கு 2 தடவை ஏற்பாடு பண்ணோம், கடைசி நேரத்துல நடக்காம போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? நமக்கும் மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு அகிலா. நீ இப்ப திடீர்னு மண்டபம் பாப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இப்ப சொல்ல வேண்டியதா போச்சு. இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்ட, இன்னொரு 6 மாசம் பொறுமையா இருக்கல, எல்லாம் நல்லதே நடக்கும். 6 மாசத்துக்குள்ள நிலைமை மாறும். நீயும் மனசு மாறி பார்வதியை ஏத்துக்குவ. அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும் அகிலா. இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது கவலையாதாங்க இருக்கு. ஆனா ஆதிக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் காத்திருப்பேங்க. நீ மட்டும் மனசு மாறி பார்வதியை மருமகளா ஏத்துக்கிட்டா இப்பவே ஆதிய உன் முன்னாடி குடும்பஸ்தனா கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனா நீ சம்மதிக்க மாட்டியே. அதனாலதான் நான் உன்கிட்ட இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சாரி அகிலா. எங்க அந்த சைலஜா நிலைமை உனக்கு வந்துடுமோ? அந்த பொண்ணு குழந்தையோட வந்து சின்ன தம்பி கிட்ட நியாயம் கேட்டது மாதிரி நீ பெரிய தம்பி கிட்ட நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பார்வதி.
பேசுறீங்க? உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உங்க வார்த்தைய கேட்காம, உங்களுக்கு தெரியாம நானும் பெரியையாவும் பழகினத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பத்தி இப்படி தப்பா நினைக்கலாமாப்பா? நானும் பெரியையாவும் எங்களை சுத்தி இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டை மீறினதே கிடையாது. உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானப்பா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் தப்பான பொண்ணு இல்ல, பெரியையாவும் தப்பானவர் இல்ல. நாம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோமோ? ச்சே, நம்ம தப்பா பேசிட்டோம். தேங்க்ஸ். பார்வதி, எனக்கு ஸ்வீட் பிஸ்கட் வேண்டாம், சால்ட் பிஸ்கட் கொண்டு வா. கொண்டு வரமா? பார்வதி நில்லு. உமா, இனிமே உனக்கு எது வேணும்னாலும் நீ கிச்சனுக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட. பார்வதியும் மனுஷி தானே, எத்தனை தடவை நடக்க விடுவ? உனக்கு வேணுங்கிறத ஒரு தடவையில சொல்ல முடியாதா உனக்கு? ஐஸ்வர்யா, என்ன பார்வதிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? உமா அவகிட்ட வேலை சொல்லக்கூடாதா? இந்த வீட்ல உமா யார் ஆண்டி? கெஸ்ட் தானே, கெஸ்ட் மாதிரியா நடந்துக்கிறா? என்னமோ இந்த வீட்ல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கிற மாதிரி அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பிறந்த வீட்ல இருப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்ல இருப்பா. ஆனா இவ இந்த வீட்லயே தானே இருக்கா. காலேஜ்ல விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி அப்பப்ப போய் ரகுவை பார்த்துட்டு வரா. ரகுக்கு இவ என்ன விசிட்டிங் பொண்டாட்டியா? சமையல் வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட பிராண்ட் அம்பாசிடருக்கு அவளுக்கு 10 மடங்கு சம்பளம் அதிகமா கிடைக்குது. அப்ப அதுக்கே போக வேண்டியதானே? இருந்தாலும் பார்வதி இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சு நடந்துக்கங்க. நீ போய் உன் வேலையை பாரு பார்வதி. ஆண்டி, ஐஸ்வர்யா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறா. பேசட்டும். அவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.